ஹாய் காய்ஸ், வெல்கம் டு குரு கிரியேஷன்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரசம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம புளி கரைச்சிடலாம். ஸோ புளி எடுத்துகிட்டு அதில் 1 கப் ஹாட் வாட்டர் விட்டு ஒரு 20 to 30 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுக்கலாம். புளி பேஸ்ட் இருந்தாலும் அதையும் 2 ஸ்பூன் போட்டுட்டு அதில் 1 கப் ஹாட் வாட்டர் விட்டு டைல்யூட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த புளியை நல்லா கரைச்சிட்டு அதில் இருக்கிற அந்த வேஸ்ட்டு புளி இருக்கும் இல்லையா, அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரசம் பொடிக்கு 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டு இதை கோர்ஸாக இடிச்சுக்கலாம். மிக்சிலையும் நீங்கள் இதை அடித்து வச்சுக்கலாம். இப்போ 4 பூண்டு போட்டு அதையும் நல்லா இடிச்சுக்கலாம். ஸோ இதை நம்ம ஒரு சைடு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது 2 பூண்டு போட்டு இதையும் இடித்து வச்சுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். பூண்டு வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை சேர்த்துக்க வேண்டாம். இப்போது ஏற்கனவே கரைச்சி வச்ச அந்த புளி தண்ணியில் இந்த இடித்த மசாலாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு அதையும் நல்லா கலக்கி வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போது 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. ஸோ இந்த டைம் ஒரு ட்ரை ரெட் சில்லி அதை பிச்சு நான் போட்டிருக்கேன். அந்த ஹெட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க, நான் எடுக்க மறந்துட்டேன். 1/4 டீஸ்பூன் கருவேப்பிலை பொடி, அப்புறம் 4 பிஞ்ச் பெருங்காயம் பொடி, இது ரெண்டையும் போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஏற்கனவே நம்ம இடித்து வச்சுருந்த அந்த பூண்டை இப்போ இந்த இதில் சேர்த்துக்கலாம். இது டோட்டலி ஆப்ஷனல் தான். பூண்டு வேணான்றவங்க இதை அப்படியே அவாய்ட் பண்ணிக்கலாம், தேவையில்லது. சின்னதாக கட் பண்ண தக்காளி ஒரு 1/2 கப்பு போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது தக்காளியில் 3/4 கப் தண்ணி விட்டுக்கலாம். ஸோ தண்ணியில் தக்காளி நல்லா பாயில் ஆகணும். ஸோ அப்போ டேஸ்ட் உங்களுக்கு நல்லா வரும். ஒரு லிட் போட்டு மூடிட்டிங்கன்னா அது குக் ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள், தக்காளி நல்லாவே குக் ஆகிடுச்சு. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா புளி தண்ணி, அதெல்லாம் அந்த கரைச்சலை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கப் எக்ஸ்ட்ராவாக தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா புளிப்பு அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் புளிப்பு எவ்வளோ வேணுன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். கொத்தமல்லி இலையை போட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு ரசம் நல்லா கொதிக்கணும். ஸோ நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரசம் ரெடி. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். 2லேருந்து 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த குவான்டிட்டி இருக்குது. ஸோ எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வீட்டில் டக்குன்னு ரைஸ் பண்ணிவிட்டு ரசம் மட்டும் வச்சுட்டு கூட ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு ரெசிபியோடு நம்ம மீட் பண்ணலாம். ஸ்டே சேஃப். பாய் அண்ட் டேக் கேர்.